ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்திராகமம் 10வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளுவோம். இந்த அதிகாரத்தில் 8வது வாதையாக வெட்டுக்கிளிகள், அதாவது 1வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வாதையாக 3 நாட்கள் தேசத்திலே காரிருள். இந்த காரியங்கள் 2 வாதைகளும் அங்கே பார்வோனுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலே மோசையினால் அங்கே செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். வெட்டுக்கிளிகளால் உண்டாகும் வாதை சடிதியில் உண்டாகும் என்று மோசையும் ஆரோனும் பார்வோனை எச்சரித்தும் கர்த்தருடைய பண்டிகையை கொண்டாடும்படி ஆண்கள் மட்டும் போவதற்கு அவன் ஒப்புக்கொண்டான். பெண்களும் குழந்தைகளும் எகிப்து தேசத்திலேயே தங்கியிருக்க வேண்டும். ஆனால் குடும்பத்தின் உறுப்பினர்கள் எகிப்தில் தங்கியிருக்க ஆண்கள் மட்டும் பாலைவனத்துக்கு செல்வதை தேவன் அங்கே ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால், அவர்கள் திரும்பி வருகிறதற்கு குழந்தைகளையும் பிள்ளைகளையும் பிடித்து வைத்தால் 3 நாட்கள் பிரயாணப்பட்டு சென்றுவிட்டு மீண்டும் வந்து விடுவார்கள் என்று சொல்லி அங்கே தந்திரமாக பார்வோன் நினைத்தான். மோசையினுடைய அல்லது ஆரோனுடைய வார்த்தைகளிலே திரும்பி வருவதற்கான எந்த ஒரு காரியமும் இல்லாதபடியினாலே அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்கிறதற்காக அவன் அங்கே குழந்தைகளையும் பெண்களையும் இங்கே நிறுத்திவிட்டு நீங்கள் போங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வாதை இதுவரை கண்டிராத அளவுக்கு கடுமையாக இருந்தது. உண்ணக்கூடிய அனைத்தும் தேசத்தை மூடியிருந்த வெட்டுக்கிளிகளினால் அவைகள் தின்றுவிடப்பட்டன. அதாவது பச்சையாக பார்க்குற எல்லாமே அங்கே வெட்டுக்கிளிகளினால் அழிந்து போனது. அதாவது செராபிஸ் என்னும் ஒரு தேவியை அவர்கள் வழிபட்டார்கள். அவைகள் அந்த பயிர்களை வெட்டுக்கிளிகளிடமிருந்து மற்ற அழிவுகளிலிருந்து அது பாதுகாக்கும் என்று நம்பினார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் அந்த செராபிஸ் என்னும் தேவிக்கு எதிராக நீ வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தமாக அந்த செராபிஸ் என்கிற தேவி உங்களுடைய பச்சையான பயிர்கள் எதையுமே காப்பாற்ற முடியாது என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் வண்ணமாக இந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அது ஆற்றலற்றதாக போய்விட்டது என்று சொல்லி எகிப்தியர்கள் உணர வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். இஸ்ரவேல் மக்களை அனுப்பிவிட பார்வோன் விருப்பத்துடன் இருந்தது போல தோன்றுகிறது. ஆனாலும் அவன் அவர்களை போக விடாமல் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 9வது வாதையாக 3 நாட்கள் காரிருள். இது வசனம் 21 29 வரையிலும் காணப்படுகிறது. 3 நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 3 நாளளவும் காரிருள் தேசத்தில் அங்கே அனுமதிக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் குடியிருந்த பகுதிகள் மட்டும் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. ஆனால் அங்கே மற்ற அந்த எகிப்தின் பகுதிகள் எல்லாம் இருண்டு கிடக்குது. அவர்கள் வெளிச்சத்தை தருகிற தெய்வமாக சூரிய கடவுளான ரா அல்லது ரே என்கிற தெய்வத்தை வழிபட்டார்கள். அதுதான் வெளிச்சத்தை தருதுன்னு நினச்சாங்க. இங்கே ஆண்டவர் மோசையின் மூலமாக கட்டளையிட்டு எகிப்து தேசம் முழுவதையும் இருட்டாக்கி போட்டிருக்கிறார். மிகுந்த ஒரு காரிருள். யாருமே தங்களுடைய பெட்டில் விட்டு எழும்பவே முடியாத அளவிற்கு அங்கே ஒரு காரிருள். ஆனால் அங்கே கோசே நாட்டில் மட்டும் இஸ்ரவேல் மக்கள் குடியிருந்த இடங்களில் மட்டும் அங்கே அருமையாக வெளிச்சம் இருந்தது. அப்போது அவர்களுக்கு தெரிகிறது, சூரிய கடவுளான ரேவினால் அல்லது ராவினால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியல. இந்த பூமியிலே வெளிச்சத்தை தருகிறவரும் இந்த பூமியிலே காரிருளை அனுமதிக்கிறவரும் ஒரே ஒரு மெய்யான தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக இங்கே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். உடனே பெண்களோடும் குழந்தைகளோடும் கூட நீங்கள் போயிருங்க, ஆனால் ஆடுகளும் மாடுகளும் இங்கே விட்டுட்டு போங்க அவைகள் என்று இங்கே பார்வோனினால் திரும்ப ஒரு சின்ன ஒரு காரியம் கொடுக்கப்படுகிறது. இங்கே மோசே சொல்லுகிறான், பலி செலுத்துகிறதுக்கு உங்கள் ஆடு மாடுகள்லேயே கொஞ்சம் நீங்கள் தரணும், உங்கள் மிருகங்கள்லேயே கொஞ்சம் தரணும். ஆகவே யெகோவாவுக்கு பலி செலுத்த எந்த மிருகமும் அது இல்லாமல் போயிடக்கூடாது. அவர் அங்கே போன பிறகு தான் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார் என்று சொல்லி அங்கே பார்வோனுக்கு முன்பாக மோசே பேசுகிறான். அதற்கப்புறம் கோபம் வந்துடுது பார்வோனுக்கு. அவனை துரத்தி விடுகிறான். நீ என் முகத்தை பார்க்க மாட்டாய் என்று அங்கே சொன்ன பொழுது, நீர் சொன்னது சரி, இனி நான் உங்களுடைய முகத்தை காண்பதில்லை என்று மோசே கண்டிப்பாக அவன் பேசிவிட்டு அவன் புறப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு கிறிஸ்துவ தங்களை விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி அங்கே
கதரேனர் நாட்டு மக்கள் விரும்பினார்களே, நீங்கள் எங்களை விட்டு போயிருங்கய்யா. இன்றைக்கி ஒருவேளை ஒரு சில ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற போது இழப்புகள் நேரும் என்று சொன்னால், ஒரு பன்றி கூட்டம் அப்படியே கடலில் போய் மாய்ந்து அது ஜீவனை விட்டதே. அங்கே பிசாசு பிடித்தவன் அவன் இரவும் பகலும் கூக்குரலிட்டு தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தானே, அவன் விடுதலை பெற்றதை ஜனங்கள் பார்க்கலை. அவனுடைய அந்த மனிதனுடைய அவனுடைய ஆத்மாவை ஜனங்கள் பார்க்கலை. அவர்களுக்கு பன்றியின் மூலமாக ஏற்பட்ட அந்த லாஸை தான் அவங்க பார்த்துட்டு, நீங்கள் எங்களுடைய எல்லைகளை விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி இயேசுவை விரட்டினார்களே. அதே போலத்தான் இங்கே பார்வோனுடைய செயலும் காணப்படுகிறது. அவன் தற்காலிகமான ஒரு காரியத்தை அங்கே அந்த ஜனங்கள் பார்த்தது போலத்தான் அவனுடைய காரியங்கள் இருக்கிறது. ஆண்கள் போகட்டும், முதியவர்கள் போகட்டும், பெண்கள் கூட போகட்டும். ஆனால் ஆடு மாடுகளை நம்ம ஏற்கனவே கொப்புளங்களினால் அந்த ஆந்த்ராக்ஸ் போன்ற நோயினால் இழந்திருக்கிறோமே. அதனால் இவங்க ஆடு மாடுகளையாவது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா ஒருவேளை அந்த ஆடு மாடுகள் தங்களுடைய சொத்துக்களின் மேலே அவர்களுக்கு ஒரு இருதயம் இருக்குன்னு சொன்னால் அவங்க திரும்பி வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட தந்திரங்களை எல்லாம் இங்கே பார்வோன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் சத்துரு எந்த விதத்திலும் நம்மை வஞ்சித்து வைக்க முடியாது. பூமிக்குரிய காரியங்களையே பார்த்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடாமல் இருந்தோம் என்று சொன்னால் சத்துரு நிச்சயமாக நம்மை வஞ்சித்து விட முடியும் என்பதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? 2ஆம் வசனத்தில், நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். அதாவது இஸ்ரவேலின் சந்ததியாரான பிள்ளைகள் தம்மை பற்றி அறிந்து, ஆண்டவரை பற்றி அறிந்து, தம்மை தங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டு, யெகோவாவாகிய கடவுளை இஸ்ரவேல் பிள்ளைகள் தங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டு தமக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து தம்மில் முழுவதும் விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதில் தேவன் அக்கறை உள்ளவராக இருந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னா, நம்ம அவரை பற்றி அறியணும். யெகோவாவுக்கு பேரை கேள்விப்பட்டாங்க. ஆதி ஆகமத்தில் படைப்பின் அந்த காரியத்திலேயே யெகோவா என்கிற பெயர் வருகிறது. ஆனால் மோசேயின் இடத்துல தான் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்ஷதா என்று சொல்லி முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களால் அறியப்பட்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் யெகோவா, அதாவது வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக, நித்திய கடவுள், பரிபூரணமுள்ள ஒரு ஆண்டவர், உங்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் நான் வந்திருக்கிறேன் என்கிற காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும். யெகோவா என்கிற நாமத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறாரே, அதே காரியத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அவரை அறிய வேண்டும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரை அறிய வேண்டும். நாம் வணங்குகிற, நாம் ஆராதிக்கிற, நாம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் இன்னார் என்பதை நாம் அறிந்து அவரை நம்முடைய தேவனாக நம்ம ஏற்றுக்கொண்டு தமக்கு முற்றிலும் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம முற்றிலும் கீழ்ப்படிந்து அவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் தன் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழிகளை பின்பற்றுவது எப்படி என்று கற்றுக் கொடுப்பான். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம இதை கற்றுக்கொண்டோம். இப்போ தேவன் இஸ்ரவேலரிடமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிக கவனத்துடனும் விழிப்புடனும் அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கட்டளையிடுகிறதை நம் உபாகமம் 6:7 கூட நாம் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எகிப்தியரின் மத்தியில் மிகுந்த அற்புத அடையாளங்களை செய்து தன்னுடைய ஜனங்களை அவர்கள் யாருமே விடுதலையே செய்ய முடியாது. யார் தான் எங்களுக்கு இந்த பெருமூச்சிலிருந்து விடுதலையை தர முடியும்? இந்த ஜீவனை கசப்பாக்கின அனுபவத்திலிருந்து யார் தான் எங்களுக்கு விடுதலையை தர முடியும்? இந்த 400 வருட அடிமைத்தனம்
அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றுகிறதற்கு ஒரு இரட்சகனும் இல்லையே என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு கடுகளவு கூட நம்பிக்கை இல்லாமல் இருந்த பொழுது ஆண்டவர் செய்த காரியங்கள். இப்பொழுது 9 வாதைகளை அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். காரணம், தம்மை அறிய வேண்டும், தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தம்மேல முழுமையாக விசுவாசம் வைக்க வேண்டும். எங்களை பாதுகாக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார், பராமரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் ஆண்டவர் அத்தனை தெளிவுள்ளவராக, அத்தனை விருப்பம் உள்ளவராக, அத்தனை வாஞ்சை உள்ளவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கேயும் அங்கே பார்வோன் ஒரு உண்மையற்ற பாவ அறிக்கையை செய்கிறத பார்க்கிறோம். 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் பார்வோன் மோசையும் ஆரோனையும் வேகமாக அழைச்சி, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், ஆனால் இந்த முறை மட்டும் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மட்டும் என் தேசத்தை விட்டு அவர் விலக்க அவரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கன்னு சொல்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் வாதைகள் நீங்க வேண்டும், உண்மையற்ற ஒரு பாவ அறிக்கை, வாதைகள் நீங்கணும், ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க. ஆனால் இருதய கடினம், அவர்கள் திருந்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தில் அவர்கள் திருந்தாதபடி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் மேலே உண்மையான நேசத்தை வைக்க வேண்டும், தேவன் மேலே உண்மையான விசுவாசத்தை வைக்க வேண்டும். தேவன் ஒருவரே இவ்வளோ பெரிய அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை செய்தார் என்று உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும். எகிப்தியருக்கும் பார்வோனுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம், நீங்கள் செராபிஸ் என்கிற தேவியை வழிபடுகிறீர்கள், உங்களுடைய பயிர்களை வெட்டுக்கிளிகளிடமிருந்து பாதுகாக்கிறதற்கு அந்த தெய்வந்தான் உதவுதுன்னு நினச்சிங்க. ஆனால் என்னுடைய கைகளில் இருந்து பாதுகாக்க உங்களால் முடியவே முடியாது. உங்களுடைய செராபிஸ் என்கிற தேவியை விட இந்த உலகத்தில் வல்லமை உடையவர் நான், சர்வ அதிகாரம் உடையவர் நான், சர்வ வல்லமை உடையவர் நான் என்று எகிப்தியருக்கும் அங்கு உள்ள ஜனங்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதே போல் அவர்கள் ரே அல்லது ரா என்று வழிபட்ட சூரிய கடவுள் அதுதான் வெளிச்சத்தை தருகிறது என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் 3 நாட்கள் ஒருவனும் பெட்டிலிருந்து எழுந்திருக்க முடியாத அளவிற்கு அந்த தேசத்தில் காரிருளை அனுமதித்து தன்னுடைய மக்கள் குடியிருந்த கோசே நாட்டில் வெளிச்சத்தை இருக்கும்படியாய் கட்டளையிட்டு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொய் தெய்வங்களும் உங்களை காப்பாற்ற முடியாது, நான் ஒருவரே உங்களை பாதுகாக்க முடியும், நான் ஒருவரே உங்களுக்கு தேவையான வெளிச்சத்தை தர முடியும், நான் ஒருவரே உங்களுடைய பயிர்களை அழிவி நின்று பாதுகாக்க முடியும் என்பதை ஆண்டவர் அங்கே தெளிவாக செய்து காட்டினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டு, ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு வாழ்வுக்கு நம்பிக்கை தருகிறவர் நீர், எந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை விடுதலை செய்கிறவர் நீர், எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை வெளிச்சமாக்குகிறவர் நீர், எங்கள் எதிர்காலத்தை வெளிச்சமாக்குகிறவர் நீர். முற்றிலுமாக எங்களை உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உம்மை நாங்கள் கற்றுக் கொடுப்போம் என்று உறுதியெடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.